அனைவருக்கும் வணக்கம். வழக்கறிஞர் சீனி நாடார், தலைவர் பாண்டியனார் மக்கள் இயக்கம். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 தினங்களுக்கு முன் மை இந்தியா 24x7 என்ற ஒரு யூடியூப் சேனல் நடத்தி வருகின்ற ஒரு முக்தார் என்று சொல்லப்படுகின்ற ஊடக விபச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நாயை பற்றி தான் அந்த பதிவை நம்ம போட போகிறோம். இப்போ இந்த நாய் யாருங்கிறத நம்ம மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிடணும். கடந்த 2023ஆம் ஆண்டு ஒரு பாரில் உட்காந்துக்கிட்டு யாரை பற்றி கேவலமாக பேசணும், யாரை பற்றி தவறுதலாக நீங்கள் சொல்லணுமோ நான் அந்த வேலையை நான் செய்கிறேன், எனக்கு நீங்கள் கைவிட்டால் பணம் கொடுங்க, தேவை என்ன, எனக்கு என்ன சௌகரியங்கள் செஞ்சு கொடுத்தாலும் உங்களுக்கு ஒருத்தவங்களை பேரை கெடுக்கணும், டேமேஜ் பண்ணணும், அவங்களோட ரெப்புடேஷனுக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு உறுதுணையாக இருந்து தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சு வரக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நாய் தான் அந்த முக்தாருங்கிற நாய். அவர் பேசிய பல விஷயங்கள் வெளியிட முடியாத மாதிரி இருக்கிறதுனால அவர் பணம் வாங்கிய பரிசு பொருட்கள் வாங்கிய வீடியோ பாருங்க. என்ன டேர்ம்ஸ் அப்படின்றத நம்ம பேசிட்டு நான் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மெயினாக வச்சு செஞ்சுருங்க. நான் அனுப்புகிற ஆளுக்குள்ள இல்லை அது செஞ்சுருவேன், அது மாட்டுக்கு அதுதான் என்னுடைய வேலையை. ஒரு மதத்தின் பின்னால் உட்காந்துக்கிட்டு தன்னை பாதுகாப்பு ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு நடுநிலையாக பேசுகிற மாதிரி அத்தனை சமுதாய தலைவர்களையும் அத்தனை பெரிய பெரிய மனிதர்களையும் கொச்சப்படுத்தும் விதமாக கேவலம் காசு வாங்கிட்டு குடிக்கும் சோத்துக்கும் காசு வாங்கிட்டு அழகக்கூடிய ஒரு நாய் தான் அந்த முக்தார். அந்த நாயை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். 2 நாளைக்கு முன்னால் ஒரு யூடியூப் சேனலில் அவன் என்னமோ ஒருத்தன் சவுத்துலேருந்து வந்திருக்கான், போதகர் காட்ப்ரோ நோபல்னு சொல்லி ஒருத்தர். அவன் என்னமோ பெரிய 50 தொகுதியில் ஆளை நுப்பாட்டி ஜெயித்த மாதிரி மதத்தின் பெயரால் ஏழை மக்களை சுரண்டி திங்கக்கூடிய ஒரு நாய், போதகர்ன்ற பேரில் அந்த நாய் இவனும் உட்காந்துக்கிட்டு என்னமோ பெரிய அரசியல் களத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறானுங்க. அப்போது அந்த நேரத்தில் பல்வேறு கட்சி தலைவர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க. அதுக்கு இடையில் காமராஜரை பற்றி பேசும்போது இந்த முக்தார் நாய் ராஜாஜி காலத்தில் தான் தமிழகம் நல்லா இருந்துச்சு, காமராஜர் காலத்தில் தமிழகம் ஊழலாக இருந்துன்னு சொல்கிறான். என் நாயை, நீ உண்மையிலேயே ராஜாஜியோடைய ஆட்சி காலம் கூட ஒரு 2 வருஷம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் அப்பா என்ன வேலை பிடுங்கிட்டு இருந்தானோ எங்களுக்கு தெரியாது, அந்த வேலையை தான் நீ இன்னைக்கு பிடுங்கிட்டு இருந்திருப்ப. ஐயா பெருந்தலைவர் காமராஜர் இருக்க போய் தான் அனைவருக்குமான கல்வியை கொடுத்து நீ இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு வாயிலேயே பேசுகிற பற்றியா, உனக்கு இந்த ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததே பெருந்தலைவர் காமராஜர் தான். அவர் இல்லைன்னா நீ என்ன சமூகம், நீ எப்போ மதம் மாறினா, இதெல்லாம் நாங்கள் பின்னால் எடுத்தோம்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருப்போங்கிறத எங்களால் சொல்ல முடியும். உன்ன மாதிரி கீழ்த்தனமான விஷயங்களை பேசுறதுக்கு நாங்கள் விரும்பலை. நீ இதோட பேச நிறுத்திக்கோ, கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். அதே மாதிரி ஐயாவை பற்றி என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாடார் சமுதாய மக்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் சிவகாசியில் கள்ள நோட்டு அச்சடிக்கிறதுக்கும் உணவு கலப்படம் பண்ணுறதெல்லாம் ஆதரிச்சாங்கன்னு பேசுகிறான். என் நாயை, சிவகாசி ஒரு தொழில் நகரமாக அமைவதற்கு காமராஜர் காலத்துக்கு முன்பாகவே சமகாலத்திலே ஐயனாடாருங்கிறவர் கிட்டத்தட்ட நாடார் குலத்தில் ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் கல்கத்தா பல நாடுகளுக்கு சென்று தொழிலை உருவாக்கி இன்றைக்கி குட்டி ஜப்பான் சொல்லக்கூடிய அளவுக்கு தொழில் வர்த்தகத்தில் ஃபஸ்ட்டு தீப்பெட்டியையும் அடுத்தபடியாக பட்டாசையும் கொண்டு பல தரப்பட்ட பல லட்சக்கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்த ஒரு சமுதாயம்டா நாய். நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமே ஒரு ஆதாரம் இல்லாமல் உன் வாய்க்கு வந்ததை கையில் வச்சுக்கிட்டு உன் பொண்டாட்டி எழுதி கொடுத்தாலும் இல்லை உன் எவனுக்கு கூட துட்டு கொடுக்கணும் எழுதி கொடுக்குறானா, அப்படியே பார்த்துட்டு நாய் உன் வாய்க்கு வந்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படி இது தவறுதலாக நீ சொன்னால் நீ ஒரு பெரிய மயிறு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லா சமுதாய மக்களும் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உனக்கெல்லாம் அன்னைக்கு நீ மக்களை ஏமாற்றி பணம் வாங்கிட்டு போடுதுன்னு சொல்லி அனைத்து தொலைக்காட்சிகளையும் வீடியோ வரும்போதே உன் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா நாய் நீ இந்த அளவுக்கு நீ வந்திருக்க மாட்டேன். ஆனால் இப்பவும் சொல்கிறேன், நீ ஐயா பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவை பற்றி நீ தவறாக பேசிட்ட. உன்னுடைய இந்த ஊடகவியல் துறையில் நீ பணியாற்றக்கூடிய காலம் முடிஞ்சிருச்சு. இன்னும் நீ எந்த இடத்துல நீ பணியாற்ற முடியாது. நீ இப்படி பணியாற்றிட்டேன்னா இந்த நாடார் சமுதாய மக்கள் நாங்கள் இந்த ஊர் நாட்டிலே இருக்க மாட்டோம்டா, உனக்கு நான் இப்போ கெடு விதிக்கணும். இன்னும் நீ உன் வாய்க்கு வந்தெல்லாம் சொல்கிற. அப்படி இந்த கல்லணை இந்த ஒருத்தர் சொல்லுவாங்கள்ல, தப்பை பரபரன்னு பேசிட்டா சரியாயிருங்கிற மாதிரி கல்லணை கட்டினாரான. இல்லை, கல்லணை கட்டினது கரிகால சோழனுங்கிறது எல்லாருக்கும் தெரியும்டா நாய். ஐயா காமராஜர் கட்டின அணைன்னு சொல்கிறோன்னா அமராவதி, ஆழியாறு, மணிமுத்தாறு, வைகை, கீழ்பவானி, இப்படி நிறைய அணைகள் இருக்கிறா. அவரோட வரலாறை, உண்மையான வரலாறை சொல்கிறான் நாயை. அதை விட்டுட்டு நீ கல்லணை கட்டினாரா, முல்லை பெரியார் கட்டினாரா, முல்லை பெரியாருக்கு ஃபண்டிங் கொடுத்தது யாரும் தெரியுமாடா, பெண்ணிக்குவிக்கு தான் நீ கேட்டினார் நோட்டினார்னு இல்லைடா. அங்கே ஃபண்டிங் பெண்ணிக்குவிக்கு ஊர்லேருந்து பணம் கொண்டு வரலடா. அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை நாடா சமுதாய மக்கள் நிறைய பேர் பணம் கொடுத்தனா அந்த காலத்தில் முல்லை பெரியார் கட்டினாங்க. நீ இல்லாத வரலாறை நாங்கள் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்கிற. பெல்லு கம்பெனி, இங்கே பெல்லு கம்பெனி யார் கொடுத்தா சொல்லு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துச்சுன்னு சொல்கிறேன். இப்போ இருக்கிற திமுக ஆட்சி சாதாரணமாக ஒரு கல்விக்கு மானியம் வாங்க முடியல சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நாய்.
சொல்லு. பெல் கம்பெனி வந்து காமராஜர் கேட்டதுனால கொடுக்கப்பட்டது. அதுக்கு என்ன காரணம்னா, காமராஜர் வந்து தமிழகத்திற்கான தலைவர் கிடையாது. அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்திய அளவில் வந்து தேசிய காங்கிரஸுக்கு அகில இந்திய தலைவராக இருந்தார். 2 பிரதமர்களை வந்து கை காட்டினவர். அவரை கேட்டதில் பெல் வந்து அதனால் வந்து கொடுக்கப்பட்டது, வாங்கி கொடுக்காரு. காமராஜர் இல்லைன்னா அங்கே பெல்லும் கிடையாது. அதை நீ புரிஞ்சுக்கோ. இப்படி வரலாற்றை வந்து நீ எவ்வளோ முடியுமோ தவறுதலாகவே நீ சொல்லிக்கிட்டே போனால் இது ஒரு காலத்தில் நிஜம் நம்பிக்கிட்டு இருக்கிறேன்னா, நிறையா மக்கள் வந்து பார்க்குறவங்க வந்து இது உண்மைன்னு நினைப்பாங்க. இதை வச்சு 2 சமுதாய மக்கள் வந்து பேர் சொல்கிறேன், தேவர் சமுதாய மக்களாக இருக்கட்டும், மாற்று சமுதாய மக்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து இதை எடுத்து போட்டு விட்டு நீ சொல்கிறது உண்மைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்ன நீ இப்படி வந்து எவன்ட்ட பணம் வாங்கிட்டு விபச்சாரத்திற்கு இணையான ஒரு வேலையைத்தான் இந்த ஊடக வேலையில் உட்காந்துக்கு நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. இது நான் சொல்கிறோம், நீ செஞ்ச இந்த வேலைக்கு இந்த 2-3 நாளைக்குள்ளே நீ பொது மன்னிப்பு கேட்டு நீ வீடியோ வெளியிடலை அப்படின்னா, முக்தார் அவர்கள் வந்து அவர் அலுவலகத்திலேருந்து அவர் வீடுலேருந்து எல்லாம் அடித்து சூறையாடப்படும். முக்தார் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டோங்கிறதையும் வந்து காணொலி மூலமாக நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். முக்தார், நீ 2 நாளில் நீ மன்னிப்பு கேட்கணும். ஏதோ காவல்துறைக்கு போனோம், புகாரை கொடுத்தோம், நீங்கள் சிஎஸ்ஆர் போடுவீங்க, எஃப்ஐஆர் போடுவீங்கன்னு சொல்லி காத்திருக்கிற காலம் கிடையாது. நீ ஐயாவை நீ தப்பாக பேசிட்ட. நீ எந்த வழக்கு வந்தாலும் எதையும் சந்திப்பதற்கு இந்த நாடார் சமுதாயம் தயாராக இருக்கிறது. வன்முறைக்கு எப்பவும் அஞ்சின சமுதாயம் நாங்கள் கிடையாது. நீ ஒழுங்கு மரியாதை நீ மன்னிப்பு கேட்கல அப்படின்னா என் நாய் முக்தாரு உன்னுடைய காலம் 2-3 நாளில் முடிவிக்கப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த நாய் வந்து பொது தளங்களில் யார் பார்த்தாலும் சரி, நாடா சமுதாய மக்கள் இவன் வந்து எங்கே பார்த்தாலும் சரி, சென்னையில் இவன் அட்ரஸ்லாம் உங்களுக்கு லிங்க் பண்ணி விட்றேன் பாருங்கள். இந்த நாயை பார்த்தா செருப்பு கழட்டி அடிச்சு என்ன வழக்கு வந்தாலும் நாடார் சமுதாயத்தின் சார்பாக உங்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் வந்து இருப்போங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு உரையை முடிச்சுக்கொள்கிறேன்.